அருமையான தேவஜனங்களை மீண்டுமாக உங்களை இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நாம் செபித்து இந்த வேத படிப்பை நாம் ஆரம்பிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருக்கும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை தெளிவாக படிக்கிறதற்கும் புரிந்து கொள்ளுகிறதற்கும் அதன்படி நடக்கிறதற்கும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இப்போது நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறதான ஆண்டவரே, உடைய வார்த்தைகளிலே தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும், வழி நடத்துவீராக. ஜெபத்தை கடவுளின ஸ்தோத்திரம். இணைந்து கொண்டிருக்கிறதான இணைய போகிறதான ஒவ்வொரு கத்தை தொடுவீராக. ஆண்டவரே, வேத வசனங்களை படித்து புரிகிறதற்கான உம்முடைய கிருபைகளை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கின்றோம் எங்கள் ஜெபத்தை கிட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கடந்த நாட்களிலே நாம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் வரையிலும் நாம் கற்றுக்கொண்டோம். தேவன் இந்த உலகத்தை உருவாக்கினார், ஒவ்வொரு நாட்களுடையதான படைப்பு. அதற்கு அப்புறமாக தேவன் மனிதனை உருவாக்கினார். மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிரகாரமாக அவன் வீழ்ச்சியை அடைந்தவனாக காணப்படுகிறான். தேவ சமூகத்தை விட்டு அவன் துரத்தப்படுகிறவனாக காணப்படுகிறான். அதுதான் நாம் 3வது அதிகாரத்திலே கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாம் எல்லாருமாக 4வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்களுடைய வேதத்தை ஆதியாகமம் 4வது அதிகாரத்தின் நேராக திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த அதிகாரத்திலே காயின் ஆபேல் அவர்களுடையதான பிறப்பும் அவர்களுடையதான வளர்ப்பு, அவர்கள் தேவனுக்கு என்று சொல்லி கொடுத்ததான முக்கியத்துவம், அறியாமை, கீழ்ப்படியாமை, வீழ்ச்சி என்று சொல்லி இதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் இன்றைய கற்றுக்கொள்ளப் போகிறோம். வசனம் 1, 2 படிக்கலாம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்துகிறார். இப்போது இவர்கள் தோட்டத்திற்கு வெளியே நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக, முழுமையான மனிதர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்று சொல்லி அவர்கள் கடினமாக உழைத்து தங்களுடைய பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்போது இவர்களுக்கு என்று சொல்லி குழந்தை பிறக்கிறது. வேதம் சொல்லுகிறது வசனம் 1, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். வேதத்திலே அறிந்தான் என்கிறதான இந்த வார்த்தை தான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிறதான ஒரு தாம்பத்திய உறவை குறித்து இது சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னும் ஒரு சில இடங்களிலே அறிந்தான் என்கிறதான வார்த்தை வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அறிந்தான் என்கிறதான வார்த்தை இவர்கள் இருவருக்குமே இடையே, அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிறதான ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுகிறதையும் தெளிவான அர்ப்பணிப்பையும் குறிப்பிடுகிறதாக நாம் வேதத்தில் பார்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், அநேக விதமான வார்த்தைகளை இன்றைய ஜனங்கள், இன்றைய மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள் தங்களுடையதான அந்த அன்பை பகிரும் வண்ணமாக. ஆனால் வேதம் அறிந்தான் என்கிறதான வார்த்தையை தான் அது குறிப்பிடுகிறது. அதற்கப்புறமாக காயினை அவள் பெற்றாள். காயினை பெறுகிறதான போது ஏவாள் தேவனிடமிருந்து பெற்றேன் என்று சொல்லி காயின் என்று பெயரிடுகிறார். அதற்கு அப்புறமாக ஆபேல் என்கிறதான ஒரு மகனையும் பெற்றெடுக்கிறார்கள். ஏதேன் தோட்டத்திலே இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதன் காரணமாக அந்த தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். ஒரு சில விதமான தண்டனைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள், கீழ்ப்படியாமையின் தண்டனைகளை. ஆனாலும் அதன் மத்தியிலும் தேவன் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமாகி இந்த குழந்தை பாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். இந்த குழந்தையை அவர்கள் பெற்றெடுக்கிறதான போது ஒருவேளை இந்த குழந்தைகளை தேவனுக்கு ஏற்றதான முறையிலே தேவனை பிரியப்படுத்தும் வண்ணமாக இவர்கள் இந்த குழந்தைகளை வளர்த்தியிருக்கலாம். இந்த ஆதாமும் ஏவாளும் பற்றி இன்னும் அதிகமாக நாம் பார்க்க முடியாது. ஆனால் பின்வருகிறதான ஒரு சில அதிகாரங்களிலே பார்க்கும்போது ஆதாம் 930 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதோடு கூட அப்படியே முடிகிறது. இப்போது நாம் கீழே வருகிறதான வசனங்களை பார்க்கும்போது வசனம் 3 - 5 வரையிலும் சில நாட்கள் சென்றதான பின்பு இந்த காயின் நிலத்தை பயிரிடுகிறதான வேலையை செய்து வருகிறார். ஆபேல் மந்தைகளை காக்கிறதான மந்தைகளுக்கான ஒரு தொழிலை அவர் செய்து வருகிறார். இப்போது நான் ஏற்கனவே சொன்னது போல
இவர்கள் 2 பேருமே தேவனோடு கூட இணங்கி இருக்கிறதான ஒரு வளர்ப்பில் வளர்த்தப்பட்டிருப்பார்கள். எனவே இவர்களுக்கு நன்றாக தெரியும் எப்போது தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும், தேவனுக்கான காணிக்கை எப்போது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நன்றாகவே இவர்கள் அறிந்திருப்பார்கள். அப்படி அறிந்திருக்கிறதன் காரணமாக வசனம் 3 சொல்லுகிறது பாருங்கள். சில நாட்கள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இப்போது இவர்கள் 2 பேருக்குமே தேவனுக்கு என்று காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்று தெரியும், தேவனுக்கு எப்படிப்பட்டதான காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று தெரியும். ஆனால் காயின் அவர் ஒரு தவறான செலெக்ஷன் அவர் பண்ணுகிறார். தேவனுக்கு கொடுக்கிறதுலே எப்படி கொடுக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தும் அவர் தேவனுக்கு கொடுக்கிறதான சரியான நல்ல பங்கை அவர் கொடுக்காத வண்ணமாக இதில் காணப்படுகிறது. ஆனால் ஆபேல் எப்படி கொடுக்கிறார் என்று பாருங்கள். மிகவும் முதல் பேரானதும் கொழுமையானதும் செழுமையுமானதும் மிகவும் நன்றாக இருக்கிறதுமான ஒரு மந்தையை அவன் கொண்டு வருகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரித்தார் என்று. அருமையான தேவ ஜனங்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதை கொடுக்கிறோம் அல்லது நாம் கொடுக்கிறதை வைத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஆனால் நாம் எப்படிப்பட்டதான இருதயத்தோடு கொடுக்கிறோம் என்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். அதை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். காயினுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று ஆண்டவருக்கு கொடுத்தால் போதும், மீதியை தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கலாம் என்று ஒருவேளை யோசித்திருக்கலாம். ஆனால் ஆபேல் தேவனுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று அறிந்து மிகவும் நல்லதான செழுமையான மிகவும் முழுமையான ஒன்றை தேவனுக்கென்று இந்த ஆபேல் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 11:4 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் ஆசீர்வதித்தார். அப்படி என்று சொன்னால் ஆபேலுடைய வாழ்க்கையிலே அவருடைய காணிக்கை விசுவாசத்தோடு கூட இருந்ததாக இருக்கிறது. காயினுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை விசுவாசம் மற்றதான ஏதோ நிலைமையிலே ஏதோ ஒன்று கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு கடமையிலே ஒருவேளை காயின் கொடுத்திருக்கிறவராக இருக்கலாம். எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஆபேலுடைய காணிக்கை தேவன் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி ஒரு சில உதாரணங்களை நாம் வேதத்தில் பார்க்கும்போது நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 21வது வசனம், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38வது வசனம், 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 26வது வசனம், 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இந்த வசனங்களிலே நாம் படிக்கிறதான போது தேவனுக்கு என்று சொல்லி ஜனங்கள் பலியிடுகிறதான போது, காணிக்கைகளை கொண்டு வந்து வைக்கிறதான போது அங்கே அக்கினி வந்து அதை பற்றி கொள்ளுகிறதாக இருக்கிறது என்கிறதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அப்படி ஏதோ ஒன்று வானத்திலிருந்து இறங்கி வந்து இதை அக்கினி பற்றி எறிய வைக்கிறதான போது தேவன் அந்த காணிக்கையை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளுகிறார் என்கிறதை நாம் அதில் பார்க்க முடியும். ஒருவேளை ஏதோ ஒரு நிலைமையில் நடந்திருக்கலாம். எனவேதான் இதில் நாம் பார்க்க முடியும் தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று. ஆனால் அது எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் வேதத்திலே நாம் எபிரேயர்களை பார்த்தது போல ஆபேலுடைய காணிக்கை விசுவாசத்தோடு தேவனை பிரியப்படுத்துகிற வண்ணமாக, தேவனுக்கு உகந்த வண்ணமான ஒரு காணிக்கையாக காணப்பட்டது. நான் உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். உங்களுடையதான காணிக்கை எப்படி இருக்கிறது? நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறோம், நம்முடைய காணிக்கைகளை கொடுக்கிறோம், தசமபாகங்களை கொடுக்கிறோம். இன்னும் அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறதான போது, கிராமங்களிலே பார்க்கும்போது, இன்னும் பல இடங்களில் பார்க்கிறதான போது முதற் பேரான விலங்குகளோ அல்லது பறவைகளோ ஏதோ ஒன்றை நாம் தேவனுக்கு என்று கொடுக்கிறோம். ஆனால் அப்படி கொடுக்கிறதான போது நம்முடைய காணிக்கை எந்த இருதயத்தோடு கொடுக்கிறோம்? நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறோமோ? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்லுகிறேன், அவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் அல்லது தசமமாக கொடுக்க வேண்டும் மாதந்தோறும் என்று சொல்லுகிறதான ஒரு எண்ணத்தோடு கொடுக்கிறோமா? இல்லை நான் தேவனுக்கு என்று உகந்த மனதோடு கொடுக்கிறேன் என்கிறதோடு கொடுக்கிறோமா? 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்க முடியும். நாம் ஏனோதானோ என்று கொடுக்கிறவர்களாக இல்லாத படிக்கு நம் மனப்பூர்வமாக கொடுக்கிறதான போது தேவன் அவனிடத்திலே பிரியமுள்ளவனாக இருக்கிறார். அவன் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, முழு மனதோடு கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது.
இன்றைக்கு நம்முடைய கொடுத்தல் முழுமனதோடு இருக்க வேண்டும். ஒரு பகுதியிலே ஒரு சில விசுவாசிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவருடைய சபையிலே எல்லாமே அவருடைய உபதேசங்கள் எல்லாம், நீங்கள் தேவனுக்கென்று கொடுத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் தேவனுக்கென்று கொடுத்தால் நீங்கள் பரலோகம் செல்வீர்கள் என்று இப்படிப்பட்டதான ஒரு சில உபதேசங்கள் காணப்பட்டது. ஜனங்கள் அந்த வார்த்தைகளை கேட்கிறதான போது, அதற்கு பயந்தே சபைக்கு போகிறதான போது தங்களுக்கு உடைவைகள் எல்லாம் அவர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள். சில நாட்கள் கழிந்ததற்கு அப்புறமாக அந்த சபையிலே அந்த உபதேசம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இவர்கள் வழக்கத்தின் பிரகாரமாக தொடர்ந்து அப்படி செய்கிறவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய முதல் பலன்களிலும் தங்களுக்கு இருக்கிறவைகளிலும் இல்லாய்மைகளிலும் இருந்து சபைக்கு என்று கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு இதிலே அவர்கள் கொடுத்து வந்தார்கள். கொஞ்ச நாட்கள் கழிய 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 இவர்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போக ஆரம்பிக்கிறது. ஏனென்று சொன்னால், இருக்கிறதையெல்லாம் எங்கு கொண்டு செல்லுகிறார்கள்? சபைக்கு, ஊழியர்களுக்கு, ஊழியங்களுக்கு என்று சொல்லி, தங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஒரு கட்டாயமாக கொடுக்கிறதான ஒரு நிலைமையிலே கடந்து வந்தார்கள். இன்றைக்கும் கூட நம் அநேக விதமான சபைகளிலே இப்படிப்பட்டதான செய்திகள், உபதேசங்கள், கட்டாயங்கள் காணப்படுகிறது. ஆனால் அவனவன் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, உற்சாகமாக கொடுக்கிறவனாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் அவனவன் கொடுக்கிறவனாக காணப்பட வேண்டும். தேவனுக்கு நீங்கள் கொடுக்கிறதை சோதித்து பாருங்கள். எப்படி கொடுக்கிறீர்கள்? யாரோ ஒருவர் சொல்லுகிறான்னு கொடுக்கிறோமா, அல்லது நம்முடைய இருதய பூர்வமாக நாம் கொடுக்கிறோமா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். வசனம் 6-7 வரையிலும் வருகிறதான போது, இப்போது இவனுடைய காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. அங்கீகரிக்கப்படாமல் இருந்ததன் காரணமாக காயினுடைய வாழ்க்கையிலும் நடைமுறையிலும் செயல்பாடுகளில் மாற்றம் வருகிறது. எப்படி வருகிறது? வசனம் 6 சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். தேவன் இவனை பார்த்து, உனக்கு ஏன் இப்படி எரிச்சல் வருகிறது? ஏன் கோபம் வருகிறது? ஏன் உன்னுடைய முகநாடி வேறுபட்டிருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகருடைய வாழ்க்கையிலே சில விதமான சம்பவங்கள் நடக்கும்போது, அதாவது நம்மோடு இருந்துதான் ஜனங்கள் நமக்கு எதிராக எழும்பும் போதோ, அல்லது நாம் நம்பி இருந்தவர்கள் நமக்கு எதிராக எழும்பும் போதோ, அல்லது நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே நாம் எதிர்பார்த்திருக்கிறதான அந்த வேலைகள், ப்ரமோஷன்ஸ் வராமல் இருக்கும்போது நம்முடைய முகநாடி வேறுபடுகிறதாக இருக்கும். கோபத்தினாலும், எரிச்சல்களினாலும், வைராக்கியத்தினாலும், போட்டிகளினாலும் நிறைந்திருக்கிறதாக இருக்கும். தேவன் காயினை பார்த்து கேட்கிறார், ஏன் உன்னுடைய முகநாடி வேறுபட்டிருக்கிறது? நீ நன்மை செய்திருந்தால் இப்படி நடந்திருக்காதே. நீ நியாயமான முறையிலே செய்திருந்தால் இப்படி நடந்திருக்காதே. நீ விசுவாசித்து நீதியோடும் நியாயத்தோடும் உன்னுடைய காணிக்கையை கொடுத்திருந்தால் உன்னுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமே என்று சொல்லி, அந்த நேரத்திலே தேவன் அவனுக்கு மறுபடியுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இவன் மனம் திரும்பி கடந்து வந்து தன்னுடைய குறைகளை அறிக்கையிட மாட்டான் என்று சொல்லி. ஆனால் காயின் அதற்கு ஆயத்தமாக இல்லை. அதற்கு ஆயத்தமாக இல்லாமல் காயின் என்ன செய்கிறான் என்று பாருங்கள். வசனம் 8, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினார். தேவன் அவனிடத்தில் கேள்வி கேட்கிறார். தேவனுக்கு பதில் சொல்லுகிறதற்கு காயினால் முடியவில்லை. ஆனால் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலிடத்தில் பேசுகிறான். பேசி அவர்கள் வயல்வெளிகளில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் என்று சொல்லுகிறது. வேதத்திலும் சரி, உலக பிரகாரத்திலும் பார்க்கும்போது இதுதான் முதல் கொலையாக நாம் பார்க்க முடியும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் முதல் கொலை செய்கிறதான ஒரு சூழ்நிலை இதுவாக தான் காண முடியும். யார் கொலை செய்தது? எதிரியே அல்ல, சகோதரர்களுக்குள்ளதாக நடந்தான ஒரு கொலை. பாருங்கள், நாம் சில நேரங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போதும், பாவத்தில் விழுகிறதான போதும், கோபம் நம்மை ஆளுகிறதாக இருக்கும். அந்த கோபம் பாவத்திற்கு நேராக வழிநடத்துகிறதாக காணப்படுகிறது. அநேக நேரங்களிலே இங்கேயும் அதே தான் நடந்திருக்கிறது. கோபம் இயற்கையாக கடந்து வருகிறது. கோபம் கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறதாக இதில் பார்க்க முடியும். வசனம் 9-12 வரையிலும் பார்க்கிறதான போது மறுபடியுமாக தேவன் இந்த காயினோடு பேச ஆரம்பிக்கிறார். வசனம் 9-12 வரையிலும் பார்க்கும்போது, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? தேவன் கேட்கிறார், உன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் எங்கே? உன் கூட தானப்பா இருந்தான், உன் கூட தானப்பா காணிக்கை கொடுக்க வந்தான், நல்லா தானே இருந்த, உன்னுடைய சகோதரன் எங்கே? இந்த எங்கே என்கிறதான கேள்வியை நாம் இதற்கு முன்பதாகவும் நாம் கேட்டிருப்போம். எங்கே கேட்டோம்? 3வது அதிகாரத்தில். யார் கேட்டது? தேவன் யாரை பார்த்து கேட்கிறார்? ஆதாமை பார்த்து கேட்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? இந்த எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறதான போது, மனிதன் பாவம் செய்துவிட்டு தேவனுக்கு எதிரான காரியத்தை செய்துவிட்டு அவன் ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவம்.
இங்கேயும் அதேதான். காயின் ஆபேலை கொலை செய்துவிட்டு தேவன் அவனிடத்தில் கேட்கிறார், உன்னுடைய சகோதரன் எங்கே? இந்த எங்கே என்கிற தேவன் கேட்கும்போது அதற்கு பின்னணியத்திலே ஒரு பாவம் சூழ்ந்திருக்கிறதை பார்க்க முடியும். இப்போது காயினுடைய பதிலை பாருங்கள். இந்த இடத்தில் கூட காயினால் தேவனிடத்திலே மன்னிப்பு கோரியிருக்க முடியும், ஆனால் கேட்கவில்லை. மாறாக அவன் சொல்லுகிறான், எனக்கு தெரியாது என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்கிறதான கேள்வியை மறுபடியுமாக காயின் கேட்கிறவனாக இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், நீ என்ன செய்தாய்? அவனை என்ன செய்தாய்? உன்னுடைய சகோதரனுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இப்போது கூட நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் காயின் பயன்படுத்தாத படிக்கு தேவன் சொல்லுகிறார், அவனுடைய இரத்தம், ஆபேலுடைய இரத்தம் பூமியிலிருந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. இப்படி நீ அவனை கொலை செய்தபடியினாலும் இந்த இரத்தத்தை நீ பூமியிலே போட்டபடியினாலும் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். இரத்தம் ஜீவனுள்ள ஜீவனை குறிக்கிறதாக இருக்கிறது. இப்போது ஆபேலுடைய ஜீவனுள்ள இரத்தம் பூமியில் சிந்தப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமான ஒரு காணிக்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு ஆஃபரிங்கை ஆபேல் கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்போது அவனை கொலை செய்ததான அந்த இரத்தம் பூமியில் சிந்தப்பட்டிருக்கிற தேவன் சொல்லுகிறார், இந்த பூமி நீ சபிக்கப்பட்டிருக்கும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், காயினுடைய தொழில் என்ன? இந்த பூமியை பயிரிடுகிறதான தொழில். இந்த சபிக்கப்பட்டதான பூமியில் இதற்கு அப்புறமாக ஆபேலால் ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. வசனம் 12 சொல்லுகிறது, நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி கொடுக்காது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய். பாருங்கள், தேவன் இவன் செய்தான தவறு நிமித்தமாக இவனை இப்போது சபிக்கிறார். ஆதியாக 3வது அதிகாரத்திலே அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள், தேவன் அவர்களை தண்டனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே காயினுக்கும் அதே விதமான ஒரு தண்டனை வருகிறது. என்ன தண்டனை என்று சொன்னால், பூமி சபிக்கப்பட்டிருக்கும், பூமி இனிமேல் எந்த விதமான பலனும் கொடுக்காது. நீ என்ன விதமான பயிர்களை பயிரிட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையிலே இனிமேல் இந்த ஆசீர்வாதம் கடந்து வராது. உன்னுடைய வாழ்க்கையிலே இனிமேல் இந்த பயிர் விளைவிக்கிறதான ஒரு பலன் உனக்கு கிடைக்காது என்கிறதான காரியங்களை தேவன் சொல்லுகிறார். வசனம் 13 16 வரையிலும் வரும்போது, காயின் செய்தது தவறு, பாவம் என்று சொல்லுகிறதான ஒரு உணர்வு அவனுக்கு வரவில்லை. மாறாக அங்கே இருந்தும் அவன் தன்னை காத்து கொள்ள வண்ணமாக அவன் முயலுகிறான். பாருங்கள், வசனம் 13 சொல்லுகிறது பாருங்கள். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது, நீர் இன்று என்னை துரத்தி விடுகிறீர், உமது சமூகத்தை விட்டு நான் விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவான். பாருங்கள், அவனுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவன் மிகவும் எளிதாக தன்னுடைய சகோதரனை கொன்று போட்டான். இப்போது தன்னுடைய வாழ்க்கையிலே அவனை கண்டுபிடிக்கிறவன் யாராவது தன்னை கொன்று போடுவான் என்கிறதான ஒரு பயம் வருகிறது. எனவே அவன் ஆண்டவரிடத்தில் மறுபடியுமாக கேள்வி கேட்கிறான். அந்த நேரத்திலும் தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். என்ன செய்தார் அவனுக்கு? கர்த்தர் காயினை பார்த்து, உன்மேலே யார் கொல்ல நினைத்தாலும் அது அவனுக்கு 7 பழி சுமரும் அப்படி என்று சொல்லி அவனுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் போடுகிறார். 15வது வசனம், கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், காயினை இனி யாரும் கொல்ல முடியாது, ஆனால் அவன் அலைந்து திரிகிறவனாக இருப்பான். அவனால் பயிரிட முடியாது, அப்படி இட்டாலும் விளைச்சல் கிடைக்காது. ஏனென்று சொன்னால் பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை கண்டுபிடிக்கிறவனும் அவனை கொலை செய்ய முடியாது. அந்த பிரகாரமாக தேவன் ஒரு அடையாளத்தை அவனுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறவராக நாம் பார்க்க முடியும். வசனம் 16, காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சந்நிதியிலே காணப்பட்டார்கள். தேவ பிரசன்னம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். தேவ சந்நிதி விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அவர்கள் விலகி கடந்து வெளியே செல்லுகிறார்கள். தேவனோடு பிரசன்னத்தோடு இருந்தவர்களாக இருந்தார்கள். வெளியில் இருந்தாலும் ஆபேலும் காயினும் அவர்கள் வளர்கிறதான போது, ஆனால் இப்போது காயின் தவறு செய்து மறுபடியும் காயினும் தேவனுடைய சமூகத்தை விட்டு அவனும் கடந்து செல்லுகிறவனாக காணப்படுகிறான். அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை முறை தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி சென்றிருப்போம். நமக்கு தெரியும் நாம் செய்கிறது, நாம் ஈடுபடுகிறது அது தவறு, பாவம், தீய செயல் என்று தெரியும். ஆனால் நாம் எத்தனை முறை அதை உணர்ந்தும் உணராதவர்களைப் போல நாம் தேவ சமூகத்திலிருந்து விலகி சென்றிருக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டியதான கேள்வி,
இந்த விதமான சூழ்நிலைகள் இப்போது இந்த காலகட்டத்தில் நடக்கிறது என்று சொன்னால் நாம் எப்படி அதற்கு பதில் சொல்லுகிறவர்களாக இருப்போம்? எப்படி அதை கையாளுகிறவர்களாக இருப்போம்? பூமி சபிக்கப்பட்டு கிடக்கிறது, எந்த விதமான பலனும் இல்லை. பார்க்கிறவர்கள் கொலை செய்கிறதான ஒரு சூழ்நிலை, ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆனாலும் அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பாருங்கள். உங்களுடைய பதில்களை நீங்கள் பதிவிடலாம். வசனம் 17 முதல் 24 வரையிலும் காயினுடையதான சந்ததியினரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு மிக பெரிதான ஒரு பட்டியல் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம் 25 26 வரையிலும் மறுபடியுமாக நாம் 1வது வசனத்திலே படித்ததான அதே வசனத்தை பார்க்க முடியும். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார்கள். ஒருவேளை இந்த சூழ்நிலைகளிலே ஆதாம், ஏவாள், அவருடையதான குடும்பங்கள் தேவனுக்கு பிரியமான சூழ்நிலைகளில் ஒருவேளை காணப்பட்டிருக்கலாம். தேவன் மறுபடியுமாக இவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆபேலுக்கு பதிலாக அதே இடத்திலே அந்த குழந்தைக்கு பதிலாக இன்னொரு குழந்தை பிறந்தது என்று சொல்லி சேத் என்று பெயரிடுகிறார்கள். சேத்து என்று பெயரிட்டது மாத்திரமல்ல, வசனம் 26 சொல்லுகிறது, சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை மறுபடியுமாக தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஏதேன் தோட்டத்திலே தேவனை ஆராதிக்கிறதே, தேவனுக்கு உண்மையாக இருக்கிறதே, தேவனை உயர்த்துகிறதே மறந்துவிட்டதான தன்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் சந்ததியிலே பின்பதாக வருகிறதான போது இந்த சேத்தினுடையதான குமாரர்கள் மறுபடியுமாக தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இன்னும் வருகிறதான நாட்களிலே மீதம் இருக்கிறதான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், தேவனை இருதயபூர்வமாக ஆராதிக்கிறது அவசியம். முழு மனதோடு கூட ஆராதிக்கிறது அவசியம். புதிய பாடலை பார்க்க முடியும். ஒரு விதவை 2 காசை தேவனுக்கு என்று அவள் காணிக்கை இடுகிறாள். இயேசு அதை பார்த்து அவளை கனம் பண்ணினவராக இருந்தார். ஏன்? அவளுக்கு இருந்ததான எல்லாவற்றையும் மனப்பூர்வமாக அவள் கொடுத்தாள். ஆனால் இருக்கிறவர்கள் மிகவும் குறைவாக ஒரு பகுதியை கொடுக்கிறதான போது இந்த ஸ்திரீ தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கும் போது, தேவனுக்கு கொடுக்கும்போது அநேக நேரங்களிலே நம்ம கணக்கு பார்த்து தேவனுக்கு கொடுக்கிறோம். ஆனால் தேவனுக்கு மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டியது அவசியம். மனப்பூர்வமான ஒரு ஆராதனை எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அது நம்முடைய பணமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டியது அவசியம். பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறதாக இருக்கிறது. நாம் போட்டியினாலோ பொறாமையினாலோ செய்கிறதான தவறுகள் அது நம் அநேக விதமான விளைவுகளை கொண்டு வருகிறதாக இருக்கும். ஒருவேளை அந்த நிலையிலும் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் இரக்கம் நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர். நாம் தவறு செய்திருக்கிறோம் என்று அவருக்கு தெரியும். தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடந்திருக்கிறோம் என்று தெரியும். அந்த நிலையிலும் அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே பொழிய செய்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை பார்க்கிறதான போது ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. ஆசீர்வாதத்தோடு கூட அந்த அதிகாரம் முடிகிறதாக இருக்கிறது. காயின் தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக எழும்புகிறான். தேவன் அவனை கொலை செய்யவில்லை, அவனை தண்டிக்கிறார், தண்டனை கொடுக்கிறார் செய்த தவறுக்கு. ஆனாலும் அவன் மீது இரக்கம் காண்பிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அநேக விதமான பாவ செயல்கள் காணப்படலாம். அப்படி இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவருடைய சமூகத்திலே மறுபடியுமாக கடந்து வர வேண்டியது அவசியம். மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் வந்து மீண்டுமாக அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டியது அவசியம். என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்கள் தேவனை விட்டு விலகி இருக்கிறீர்கள், எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை தேவனை விட்டு விலகி இருக்க வைக்கிறது. லிஸ்ட் போட்டு அது இந்த லிஸ்ட் ஒருவேளை பெருசாக இருக்கலாம். ஆனால் அதை எல்லாமே தேவனுடைய சமூகத்திலே கொடுத்து மன்னிப்பை கோரி அவரிடத்தில் வர வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இந்த அதிகாரம் 4வது அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கும், எப்படி இருக்கிறது? ஒருவேளை இந்த அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை தேவனை விட்டு விலகுகிறதான சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அவரிடத்தில் கடந்து வர வேண்டியது அவசியம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போமோ ஒரு நிமிடம். நல்ல ஆண்டவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோமே, துதிக்கிறோம். அப்பா, இந்த ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தீங்க, ஸ்தோத்திரம். இந்த இதில் இணைந்து கொண்டால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை கூட இருக்கட்டும், தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். உடைய பிள்ளைகளை சகல விதமான நன்மைகளெல்லாம் கற்று நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இன்னும் வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறதுக்கும் அறிந்து கொள்கிறதுக்கும் உதவி செய்யுங்க. ஜெபத்தை கடவுளை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தட்டும். ஆமென்.